ஏய் சும்மாறா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். பொதுவாக ஒரு படத்தோட டைட்டில் கார்டுல இருந்து தான் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா தலைவர் உபேந்திரா படத்துல கண்டென்ட் தானே இந்தா வச்சிக்கன்னு சென்சார் கார்டுல இருந்தே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி அது எப்படின்னா, ஒரு படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தரலாம், இல்ல யூஎஸ் சர்டிபிகேட் தரலாம். நம்ம சுந்தர் சி படத்துக்குலாம் யூஎஸ் சர்டிபிகேட் கூட தருவாங்க. ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், அடல்ட்ஸும் வந்து பார்க்கலாம். ஆனா இந்த படத்துக்கு யூஐ சர்டிபிகேட் ஒரு வினோத சர்டிபிகேட்டை கொடுத்து படத்தை ஆரம்பிச்சு விடுறாங்க. அடுத்த ஓப்பனிங் கார்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் கெட் அவுட் ஆஃப் த தியேட்டர் ரைட் நவ். நம்ம படத்தை யாருமே கலையக்கூடாதுன்றதுக்காக இந்த கார்டு போட்டிருக்காரு உபேந்திரா. அதனால நீங்க அறிவாளியா இருந்தா தியேட்டர் விட்டு உடனே வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு கார்டு போட்டிருக்காரு. ஆனா நான் தான் தியேட்டர்லயே படம் பார்க்கலையே, ஓடிடில பாக்குறேனே கிச்சி கிச்சி. ஓடிடிக்கும் சேர்த்து ஒரு கார்டு போட்டு விட்டுருந்தாருன்னா படத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டோம். சரி, இந்த கார்டுலாம் பார்த்துட்டு படத்துக்குள்ள போய் பார்த்தா படத்துக்குள்ள ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நாம. அந்த நாம படத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு என்னமோ ஆகி எல்லாரும் ஏஞ்சிருங்கடா வெளியே வாங்கடா அப்படின்ட்டு கூட வந்தவங்க எல்லாரும் கூட்டின்னு போயிட்டு கழுத்துல இருக்கிற செயின் வாட்சு இந்தா நீ வச்சுக்கோ, இந்தா நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி டே ரமேஷே என் பொண்டாட்டி இனிமேல் நீயே வச்சுக்கோடா அப்படின்ட்டு பொண்டாட்டியுமே தானம் பண்ணிடுறாரு. வரே வா, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்லாம் கிடையாது. இவன் பண்ணானே இந்த தானம் தான் சிறந்த தானம். நீங்களும் ஃபோக்கஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த படத்தை பாருங்கடா அப்படின்ட்டு எல்லாரும் அனுப்பிச்சு விட்டுறாரு. சரி, இவன் மட்டும் தான் இந்த மாதிரி பண்றான்னு பார்த்தா படத்தை பார்க்குற ஒரு ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு பைத்தியம் ஆயிடுறாங்க. படம் பார்த்த ஒரு கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. தாலி எடுத்து ஹஸ்பண்ட கொடுத்துட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னொருத்தன் உபேந்திரா பேனர்ல ஊந்து கும்பிட்டு செல்போனை சூற தேங்காய் மாதிரி வஸ்ட்டு போய் நிற்கிறான். இன்னும் 2 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலம் தான் நம்ம லவ் மறைச்சு வைக்கிறது, வாடி நம்ம லவ் தெரிவிக்கலான்ட்டு வானவில் உறவை கொண்டாடுறாங்க. அப்புறம் படம் பார்த்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறுக்கா போயிட்டு இந்த படத்துக்கு டிக்கெட் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தை பேன் பண்ணணும்னு இன்னொரு கூட்டம் போராடிட்டு இருக்கு. படத்தை பார்த்த ஒருத்தனுக்கு மூளையே வச்சு எங்க பாருங்க என் மூளை அப்படின்ட்டு மூளையை தட்டில் வச்சு ரிவ்யூ பண்ணின்னு இருக்கான். இன்னொரு ரிவ்யூவர் பார்த்தீங்கன்னா எப்படி ரிவ்யூ பண்றதுன்னு தெரியாம அமன கட்டியா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஊருக்கு எப்படி ப்ளூ சட்டை மாறன ஒரு முக்கியமான ரிவ்யூவரோ அதே மாதிரி இந்த படத்துல இந்த வெள்ளை சட்டை மாறன் தான் ஒரு முக்கியமான ரிவ்யூவர். அந்த ரிவ்யூவராலே இந்த படத்தை ரிவ்யூ பண்ண முடியலன்ட்டு ஒரு ரிப்போர்ட்டருக்கா இந்த வெள்ளை சட்டை மாறனுக்கு கால் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் தெரியாதுமா. என்னடா பெரிய பலூனுக்கா, ரிப்போர்ட்டருக்காவை பாருங்கடா. ஒரு பொண்ணுக்கு அழகு அவ கண்ணுதான். நீங்க ரிப்போர்ட்டருக்கா கண்ணியா பாத்தீங்க? நானும் படம் ஃபுல்லா பார்த்துட்டேன். இந்த ரிப்போர்ட்டருக்காக வெறும் 4 சீன் தான் காட்டினாங்க. அந்த நாம படத்தை ரிவ்யூ பண்றதுக்காக நம்ம வெள்ளை சட்டை மாறன் சவுப்பு சட்டையை போட்டுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணணும்ட்டு மலை சார்ந்த பகுதிக்கு போயிட்டு இருக்காரு. அங்க உபேந்திராவோட சொகுசு பங்களாவை கண்டுபிடிச்சி அங்கதான் உபேந்திரா நாமம் படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரிய வர அந்த ஸ்கிரிப்டை பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாரு. அப்படி ஸ்கிரிப்டை ஓபன் பண்ணா ஒரு மாதிரி வயலட்டும் பிங்கும் கலந்தாப்பெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஊரு, மரம் செடி கொடிலாம் கூட அந்த கலர்ல தான் இருக்குது. அங்க ஆதாமும் ஏவாலும் உலகத்தை உருவாக்குறதுக்கான முதல் கட்ட நடவடிக்கையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆதாமும் ஏவாலும் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து குறுக்க இந்த காடு வந்து இந்த ஆப்பிள் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவே, ஆனா ஏவாளு திருட்டுத்தனமா போய் அந்த ஆப்பிள சாப்பிட்றாங்க. படத்தோட கதைக்கும் இந்த ஆதாமாவோட கதைக்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமும் இல்ல. இதுக்கப்புறமும் நிறைய சம்பந்தம் இல்லாம சீன்ஸ் வரும். அதெல்லாம் படத்துல எதுக்கு இருக்கணும்னு தெரியாது. அப்படியே காலகட்டங்கள் மாதிரி இந்த காலனே தெரியாத ஒரு காலகட்டத்துல ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் காட்டுறாங்க. அங்க ஒரு கை ஃபுல்லா ரத்தத்தோட ஒரு கம்பியை எடுத்து கம்பியை ஃபேஸுக்கு நேரா வச்சா அங்க படத்தோட பேர் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. கம்பியில யூ இருக்கா, ஹீரோவோட மூஞ்சில ஐ இருக்கா, சோ யூஐ படத்தோட ரெஃபரன்ஸா ஹீரோ மூஞ்சிலே வச்சிருக்காங்க. அப்படியே அந்த கம்பி எடுத்து ஆப்போசிட்ல இருக்கிற குண்டு பசங்களை போட்டு அடிப்பாருன்னு பார்த்தா இந்தாங்க கம்பியை நீங்க வச்சுக்கோங்க என்ன அடிச்சு பொழுதுருங்கன்ட்டு அவரே கம்பியை கொடுக்குறாரு. ஏசுநாதர் கூட ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு தான் சொல்லுவாரு. ஆனா நம்ம வெள்ளஜிப்ப போட்ட ஹீரோ கண்ணத்தை மட்டும் இல்ல கம்பியே குத்தாடிங்கடான்றாரு. மாணிக்கம் பாஷாபாய் மாதிரி கம்பத்துல கட்டாமே நின்னு செம்மடி வாங்கிருக்காரு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ஆப்பிரிக்கன், அமெரிக்கன், இந்தியன், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ட்டு எல்லாரும் கலப்படமா இருக்காங்க. அடாடாடாடா எப்படிப்பட்ட ஊரு, ஊரே ஒன்னா இருக்கே. இல்ல உலகமே ஒன்னா இருக்கே. ஆமா, நம்ம ஹீரோ எதுக்கு அடி வாங்குறாருன்னு கேட்கவே இல்லையே. அதாவது இந்த பையன் ஒரு தப்பு பண்ணிட்டானா அந்த தப்புக்காக இந்த பையனுக்கு பதில் நம்ம வெள்ளை ஜிப்பா ஹீரோ அடி வாங்குறாரு. ஆமா, அந்த பையன் என்ன தப்பு பண்ணா இப்படி இந்த ஊர்ல யாரு என்ன தப்பு பண்ணாலுமே சரி ஹீரோ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆள் அடி வாங்குவாரு. அடுத்து ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். ஹீரோ கம்பியில் அடி வாங்குறான். நான் ஹீரோயின் சின்ன கம்பியில அடி வாங்கிக்கணும்னு குண்டு செத்து ஹீரோ ரத்தம் சிந்துற மாதிரி இவங்களும் ரத்தம் சிந்திட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஹீரோ மேல ஹீரோயினுக்கு ஒரே ஒன் சைட்ல வா பைத்தியம். ஏன் ஹீரோயினோட பெட்டு பெட்ஷீட் இன்னும் எல்லாமே உபேந்திரா தான்.
அடுத்து வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் டைலாக். குந்திர நாற்காலி மாறலாம், எங்க பாஸோட குண்டி மாறாது. இதெல்லாம் ஒரு பில்டப் டைலாகாடா? வில்லனுக்கு இருக்கிற மரியாதையை கொஞ்சமாச்சு கொடுங்கடா. அப்புறம் ஒரு ஜோசிகாரரு, அவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை நினைச்சு பாக்குறாரு. ஒரு லேடியை 5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிடுறாங்க. அந்த ரேப்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறகுது. அதை பாக்குறாரு நம்ம ஜோசிகாரரு. இவன் கரெக்டா 12 மணிக்கு பிறந்தா இவன் தாண்டா கல்கி பகவானோட அவதாரியம் வந்தா அப்படின்னு அவரோட ஜோதிட சக்தியை வச்சு கணிக்கிறாரு. ஆனால் ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பிறந்துடுறான். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம உபேந்திரா. சரி, 5 நிமிஷம் முன்னாடி பிறந்ததுனால இந்த ஜோதிடரே நம்ம ஹீரோ உபேந்திராவை வில்லேஜப்பா போட்டு வளர்த்துன்னு இருக்காரு. அங்கே நம்ம ஜோசிக்காரரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம வீட்டு டைம் பார்த்தீங்கன்னா டைம் தப்பாக காட்டுச்சுன்னா, ஒருவேளை 5 நிமிஷம் ஸ்லோவாக காட்டுச்சுன்னா 12 மணிக்கு பிறந்த இவன் ஏன் கல்கி பகவானா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அப்படியே நம்ம உபேந்திரா அன்னியன் கெட்டப்ல குதிரை மேலே வராரு. இந்த பிளாக் ட்ரெஸ் உபேந்திரா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிஜிஎம் வரும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஜிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அதுலயும் எனக்கு ரொம்ப நெருக்கமான பிஜிஎம் மாதிரியே இருக்கு. அது என்னன்னு யோசிச்சு ரொம்ப நேரம் பொறுத்து கண்டுபிடிச்சேன். இந்த டேபிள் ஃபேன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல ஃபேனை டாப் ஸ்பீட்ல வச்சுட்டு அதுல ஃபேனு கிட்ட போயிட்டு வாயை திறந்து முடியான்னு கத்தினே இருந்தீங்கன்னா அதை தூக்கி பிஜிஎம் போட்டு விட்டுருக்கானுங்க. சரி, இந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட உபேந்திரா பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை கூண்டில் அடைச்சி வச்சு கொலை பண்ணுறான். எதுக்கு கொலை பண்ணுறான், ஏன் கொலை பண்ணுறான்ட்டு ஏதோ சொல்கிறாங்க. சத்தியமாக அதெல்லாம் ஒன்றுமே புரியல. பேசிக்காக இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் கெட்டவன், எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருப்பான். அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டவன் என்னடானா ஏன் அடி வாங்குறானே தெரிய மாட்டுது. இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவன் என்னடானா ஏன் கொலை பண்ணுறானே தெரிய மாட்டுது. அதே மாதிரி நானும் படத்தை ஏன் பார்க்கறேனே தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிளாக் ட்ரெஸ் உபேந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னியன் கிட்ட போடுறதா நினச்சிக்கினே சின்ன வயசுல நம்மளாம் பொட்டம்மன் பார்த்துருப்போம்ல, அதுல வருவானே நம்ம 90s கிட்ஸோட பயங்கரமான வில்ல புள்ள பிடிக்கிற கார மாதிரி வந்து நம்மளெல்லாம் பயப்பத்திருப்பானே, அந்த கெட்டப்ப போட்டு விட்டுருக்காங்க. ஐயோ, எனக்கு இப்ப பார்த்தா கூட பயமா இருக்கு. ஐயா உபேந்திரா ஐயா, உங்களை பார்த்து நினைச்சுக்க போறீங்க. பொட்டம்மன் வில்லுனா இப்ப பார்த்தா கூட எனக்கு கை காலெல்லாம் உதிருது. சின்ன வயசுல டிவில இந்த படம் பார்க்கும்போது மூஞ்ச மூடின்னு ஓடுற கண்டில இந்த படத்தை பார்த்துருந்தேன். ஊரே சேர்ந்து அவன் மூஞ்ச நசுக்கினாலும் மூஞ்ச அகைன் மர்ச்சாய் வரும் பாருங்க. வில்லன்னா இவருதாயா வில்லனு. அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. வெள்ளை கலர் ஜிப்பா உபேந்திரா ஒன்று, கருப்பு கலர் புள்ள படிக்கிற உபேந்திரா ஒன்று. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒட்டி பிறக்காத இரட்டை பிறவைகள். அந்த 12:55 பிறந்தவன் தான் நம்ம வெள்ளை ஜிப்பா. அதை எடுத்து நம்ம ஜோசிகார் வளர்த்தாரு. அப்புறம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா மர்க்கா குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பக்கத்து வீட்டு ஃபாரின்காரிங்க வளர்த்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் 2 உபேந்திரா. அப்புறம் நம்ம பொட்டம்மன் வில்லனு வெள்ளை ஜிப்பாவை தூக்கி அடைச்சி வச்சிருவாரு. வெள்ளை ஜிப்பாக்கு பதிலாக ஆள்மாறாட்டம் பண்ணி இந்த நாட்டையே அழிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம பொட்டம்மன் வில்லன் கிளம்பிடுவாரு. அப்புறம் நம்ம வெள்ளை ஜிப்பா உபேந்திரா பாத்தீங்கன்னா அந்த குடனுக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் மனசுக்குள்ளே அவர் பேசிப்பாரு. ஆனா அது நமக்கு கேட்கும், சார் நீங்க இப்போ நைட்ல பெட்ஷீட்டை போத்து உங்க ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசினீங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஆள் அவரோட மைண்ட் வாய்ஸை கேட்டு கையில சுத்தி வச்சிருக்க கட்டாத கயிறை அவரோட மைண்ட் வாய்ஸ் சொல்றதை வச்சு அவுப்பாரு. கயிறு எப்படி மூளையை யூஸ் பண்ணி அவுத்தம் பார்த்தீங்களா சார், உங்களை ஃபர்ஸ்ட் கட்டவே இல்லையே. அப்புறம் கயிறை ஊத்துட்டு அந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம பொட்டம்மன் வில்லன் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய சாவி போட்டு போயிருப்பாரு வெள்ளை ஜிப்பாவை குழப்பறதுக்கு. அதுலேருந்து ஒரு சாவி எடுத்து சாவியை ஸ்க்ரூ டிரைவராக யூஸ் பண்ணி அந்த கம்பியோட லாக் செட்டையே கழட்டிட்டு அதுக்குள்ளேருந்து வெளில வருவாரு. அப்புறம் நம்ம வெள்ளச்சிப்பா 5 வோல்ட் கரண்ட்டை விட வேகமாக செயல்பட்டு கடைசி ட்ராப்ல இருந்தும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வெளில வந்துருவாரு. இந்த படத்தை நான் நடுராத்திரி வீட்டில் எல்லாரும் உறங்கிட்டு இருக்கும் பொழுது சரி நம்ம உபேந்திரா படம் தானே ஸ்பீக்கர் வச்சு சவுண்டா பாப்போன்னு பார்த்துன்னு இருந்தேன். மம்மி டேடிலாம் வெளியே தூங்கின்னு இருக்க திடீர்னு பார்த்தா இந்த சவுண்டு வந்துருமா. ஒரே அசிங்கமா போயிடுச்சு கைஸ். இந்த கேர்ள்ஸ்லாம் இந்த பீச்சை போட்டு கூட்டின்னு வந்து படத்தோட வில்லனுக்கு பின்பு வேலை பார்ப்பாரு நம்ம பொட்டம்மன் வில்லனு. அப்படி இந்த பக்கம் நாட்டை நாசமாக்கிறதுக்காக நாடு பூரா பள்ளம் தோண்டி விட்டு தெரு ஃபுல்லாக குப்பையை போட சொல்றாரு. அந்த கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நாடு பூரா குப்பையாக்கி விட்டுரும். எங்கே பார்த்தாலும் குப்பையங்குள்ளையமா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே பிரேக்கிங் நியூஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் எவ்வளோ டிவி பார்த்துருக்கேன், ஆனால் பத்தினே பார்க்குற டிவியை இந்த படத்தில் தான் பார்க்குறேன். பெட்டு மேலே மல்லாக்கு பத்தினே டிவி பார்க்கலாம். இதே மாரி டிவி நம்ம கிட்டே இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல. வெள்ளஜிப்பா பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராப்லேருந்து தப்பிச்சு அந்த குடோன் வந்து வெளில வந்துருவாரு. பொட்டம்மன் வில்லனுக்கும் வெள்ளஜிப்பாக்கும் பெரிய சண்டை நடக்கும்னு பார்த்தா 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. பாட்டிலேயே அசிங்கமா திட்டிப்பாங்க. இல்லை இதில் டபுள் மீனிங் எதுவும் இல்லையே.
சேச்சா பச்சை பச்சையா பாடிக்கிறாங்க. நம்ம சல்லு பாய் ஸ்டெப்பை போட்டு இந்த பாட்டு காட்டுறாங்க. ஃபைனலாக அந்த நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழத்துக்காக எல்லாரும் கோமம் கட்டிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நாடு ஒரே ஏழ்மையாக போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம பொட்டமன் வேலன் வந்து நம்ம நாட்டை உருவாக்கிட்டாரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் முடியுது. இதை தான் நம்ம உபேந்திரா ஸ்கிரிப்டாக எழுதியிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம வெள்ளை சட்டமாறன் படிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்து தான் எல்லாரும் பைத்தமாயிருக்காங்க. சிலருக்குலாம் ஃபோக்கஸ் கிடைச்சி பொண்டாட்டியை தானம் கொடுக்குறது, வானவில் வரல ஈடுபடுறது, இன்ஸ்டண்ட்டாக டைவர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபோக்கஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் ஃபோக்கஸ் கிடைக்கணும்னா இந்த படத்தை இன்னொரு வாட்டி பாருங்கன்ட்டு படத்தை முடிக்கிறாங்க. ஏய் சும்மாறா. என்ன ஃபோக்கஸ் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? சாச்சா நம்ம ரிப்போர்ட்டர் அக்கா வேற எதனா சீனில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னை காணவில்லையே நேற்று